தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த 5 கோவில்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவதா இருக்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில்ல பார்வதி மீனாட்சி அம்மனாகவும் சிவன் சுந்தரேஸ்வரராகவும் அவரது சகோதரர் விஷ்ணு அழகராகவும் காட்சியளிக்கிறார். இரண்டாவதா இருக்கக்கூடியது பெருவுடையார் கோவில் என்று அழைக்கப்படும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். பிரம்மாண்டமான சோழர் கால கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. மூன்றாவதா இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயம். இந்த ஆலயம் உலகின் மிகப்பெரிய இந்து கோயில்களில் ஒன்றாகும். விஷ்ணுவின் சாய்ந்த வடிவமான ரங்கநாதருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. நான்காவதா இருக்கக்கூடியது சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில். இந்த கோவில்ல சிவன் பிரபஞ்ச நடன கலைஞர், அதாவது நடராஜரா காட்சியளித்த ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். ஐந்தாவதா இருக்கக்கூடியது சிறுவாபுரியில உள்ள பாலமுருகன் கோவில். இந்த கோவில்ல உள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர். மேலும் அருணகிரிநாதர் அர்ச்சனை திருப்புகழ் பாடிய 500 ஆண்டு பழமையான கோவிலும் இது. நீங்க போனதிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.